ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசி வச்சு எப்படி சுவையான கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மிதுன் டிப்ஸ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 3 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துருக்குறேன். அதை ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வேளை உங்கள் ரேஷன் அரிசியில் ஏதாவது டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சோம்னா நம்மளுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அரைக்கும்போது கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா அந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் அதில் இருக்காது. அதுக்காக கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு சேர்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் அது கரையாது. ஸோ பொடி உப்பு சேர்த்திக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கல் உப்பு சேர்த்துற மாதிரி இருந்தால் மாவு அரைக்கும் போதே அதை சேர்த்திக்கோங்க. இப்போ இதுலேயே கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வெங்காயம் வதக்கும் போது லேசாக மட்டும்தான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு முழுசான உப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நல்லா கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நம்ம மாவு விட்டு கிளறுவோம் இல்லையா, ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அப்போ தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கொழுக்கட்டை பீசஸ்லேயுமே கடலைப்பருப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இது நல்லா லேசாக பொரியட்டும். கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதை பார்த்திங்கன்னா பொடி பொடியே நறுக்கி சேர்த்திக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு பெரிய இலையாக இருந்ததுன்னா கொழுக்கட்டை பீசஸில் நல்லா இருக்காது. இது சின்ன சின்னதாக இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது 4 பெரிய வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி எடுத்துருக்குறேன். அதே போல் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ வெங்காயம் எடுத்திருக்கோம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 3/4 பதம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இது கூட சேர்த்திடலாம். அதுவும் எண்ணெயிலேயே வதக்கணும் அப்படின்னா தான் அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம முன்னாடியே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம்.
இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கணும். கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோன்னா இது வந்து நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதாவது ரொம்பவும் கிளறக்கூடாது, ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்ல வாசனை வந்து தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மாவு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த தேங்காயை வந்துட்டு நல்லா அந்த வெங்காயம், மிளகாய், மல்லித்தலை இது கூட எல்லாம் சேர்ந்து அந்த அரோமா பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த வாசனை வர்ற சமயத்தில் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம உப்பு கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவு இது கூட சேர்த்திடலாம். இப்போது இந்த வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். கொஞ்சம் வந்துட்டு கலக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் கைவிடாமல் கொஞ்சம் கலரிக்கலாம். எண்ணெய் நம்ம கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அடிப்பிடிக்காது. இதை எப்போ இறக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்று வந்துட்டு பாத்திரத்தில் ஒட்டாது, அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையிலையும் ஒட்டக்கூடாது. அப்போ தான் வந்துட்டு இந்த மாவு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்துலேயும் ஒட்டலை, கையிலையும் ஒட்டலை. அதுதான் வந்து சரியான பக்குவம். நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது சூடாக இருக்கும்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டில் வெள்ளை துணி வந்து விரிச்சிட்டு வச்சு நினச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் எடுத்து பிடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இன்கேஸ் வந்து மாவு தயாராகலை கொழுக்கட்டைக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒட்டும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சி வச்சாச்சு. இதை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஈவினிங் டைம் அல்லது மார்னிங் டைம் டிஃபன் ரெசிபியாக வந்துட்டு நம்ம இதை செஞ்சுக்கலாம். 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா லைட்டாக கலர் சேஞ்சும் வந்துட்டு ஆகியிருக்கு. இதுதான் சரியான பக்குவம். உங்களுக்கு நடுவில் கட் பண்ணி பார்த்திங்கனாலும் தெரியும் நல்லா வெந்திருக்கும். அந்த வாசனையே பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதுவும் நம்ம ரேஷன் ரைஸ் வந்துட்டு அன்பாலிஷ்ட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு வந்து ஹெல்த்தி. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை டிஃபன் ரெசிபியாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.